ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, என்னோட OnePlus வந்து கிரீன் லைன் விழுந்துச்சுங்க. சின்ன அப்டேட் தான் வந்தது. ஒரு 800 எம்பி கிட்ட. அத வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 லைன் வந்தது நைட்டு. காலையில யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, 2 லைன் வர ஆரம்பிச்சுச்சுங்க. இந்த அப்டேட் தான் ஆச்சுது. வேற யாருக்காவது இந்த கம்ப்ளைண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்ப நான் முடிவு பண்ணேன். இதுக்கப்புறம் நம்ம OnePlus மொபைலே வாங்கக்கூடாதுடா! அப்படின்னு வந்து நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அந்த அளவுக்கு வந்து என்ன வந்து வச்சு பண்ணிருச்சுன்னே சொல்ல முடியும். ஏன்னா இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, 60,000 கிட்ட இருந்தது. அந்த ப்ரைஸுக்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா கேமராக்காகவே மெயினா வந்து வாங்குனேன். ஏன்னா நம்ம வீடியோலாம் ஃபுல்லாவே நம்ம இதில தான் நம்ம எடுக்கிறோம். அதனால கேமராக்காக நான் இது வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி பிக்சல் வச்சிருந்தேன் செகண்ட் ஹேண்ட்ல. அதுவும் பார்த்தீங்கன்னா, கிரீன் லைன் இஷ்யூ தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்பென்சர் பிளாசால இருக்க நம்ம OnePlus சர்வீஸ் சென்டருக்கு போயிருந்தேன். அங்க வந்து ஃப்ரீயா வந்து நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு மாத்தி குடுக்குறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த மாரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ஸ்பென்சர் பிளாசால இருக்கு. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு டி நகர்ல இருக்கு.